வா பிரீத்தி, அக்கௌண்ட்ஸ் பார்க்குறேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமா. அடடா, அர்ஜுன் தாஸ் அண்ட் கம்பெனி, எல்லாரும் வாங்க. வீரா, நம்ம அக்கௌண்ட்ஸ்ல இங்க 1.5 லட்சம் ரூபாய் குறையுதே. நீயே நல்லா செக் பண்ணி பாரு. இதோ இந்த பேஜ்ல தான். இந்தா. சரியா? அதுல வித்தியாசம் வர 1.5 லட்சம் ரூபாவை நீயே கட்டிடு. அண்ணே, எங்கிட்ட அவ்வளவு காசு எங்க இருக்கு? நான் எங்க இருந்து எடுத்துட்டு வரேன்? நான் ஒன்னும் இப்பவே இந்த நிமிஷமே உன்னை பணம் கட்ட சொல்லடா. நான் உன் அண்ணனாச்சே. நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள கட்டிடு. சரி, விஷயத்தை பேசி முடிச்சாச்சு. நீங்க எல்லாரும் அவங்க ரூமுக்கு போங்க. நல்லா படுத்து தூங்குங்க. போங்க, திருப்தியா சாப்பிட்டுட்டு தூங்குங்க. ஓகே? சரி, எல்லாருக்கும் குட் நைட். இந்த விஷயம் தான் நம்ம நாட்டையே கெடுத்துக்கிட்டு இருக்குமா. 2 பேர் சேர்ந்தா போதும், பெரிய பிரச்சனையே உருவாக்கிடுவாங்க, யூனியனை உருவாக்கிடுவாங்க. இப்ப சௌமியா அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கா. என் தம்பி வீராவோட மனைவியோட சேர்ந்துக்கிட்டு. அவளுக்கு உரிமை வேணுமா, பெருசா பேச வந்துட்டா. நானும் அதை தான் யோசிக்கிறேன். ஆனா ஒண்ணுங்க, சில விஷயம் எப்படி இருக்குன்னா அது மருந்தால இல்ல, விஷத்தால தான் அதை அறுக்க முடியும். எனக்கு இந்த விஷயம் தெளிவா புரியுது. நானும் உலகத்தை பார்த்தவன் தான். ஆனா எதிரியோட நண்பனும் நமக்கு எதிரி தான். சௌமியா என் தம்பி வீரா மனைவியோட ஒண்ணு சேர்ந்துக்கிட்டால, அதுதான் பிரச்சனைக்கெல்லாம் காரணம். அந்த மாதிரி எதுவும் நடக்காதுங்க, நடக்காது. எனக்கு ஷனுவை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். அவ வேலைக்காரிய கூட கிட்ட சேர்த்துக்க மாட்டா, அப்புறம் எப்படி சௌமியாவை கிட்ட சேர்த்துப்பா? அதனால நீங்க எதுவும் யோசிக்காம சௌமியா என்ன சொன்னாலும் அதை செஞ்சிருங்க, அப்புறம் பாத்துக்கலாம். அந்த வீரனை எப்பவுமே பாத்துக்கோங்க. எனக்கு என்னமோ இந்த பிரச்சனைக்கெல்லாம் அவன் தான் காரணம்னு தோணுது. வீரா அத்தை, மாமா, எனக்கு ஷனு அத்தையை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் தப்பா எதுவுமே செய்யலைங்க. அது ஷனு அத்தைக்கும் மாமாவுக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இல்ல சௌமியா, நீ பண்ணது கரெக்ட் தான். ஒருவேளை சித்தப்பா மட்டும் அக்கவுண்ட்ஸ்ல ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாருன்னா அதை இப்ப அவரு சரி பண்ணிக்குவாரு. அவர்கிட்ட தான் பணம் இருக்குல்ல, அதனால அவருக்கு பிரச்சனையே வராது. நீ இதெல்லாம் நினைச்சு டென்ஷன் ஆகாத. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லு. இன்னைக்கு எனக்கு நாள் நல்லா போச்சு. நான் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான சௌமியாவை பார்த்தேன். மற்றவங்களுக்காக குரல் கொடுத்த சௌமியாவை பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நேரம் வரும்போது உனக்காகவும் நீ இந்த மாதிரி தான் பேசணும். நானும் நான் மாறிட்டு இருக்கிறத உணர்ந்துட்டு இருக்கேன். நானும் இதுக்கு முன்னாடி எப்பவும் யார்கிட்டயும் இப்படி இந்த மாதிரி பேசினதே இல்லைங்க. இது சரியா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. கரெக்டா தான் செஞ்சிருக்க. நான் தான் சொல்றல, நீ ரொம்ப கரெக்டா செஞ்சிருக்க. நான் இப்ப இப்படி மாறி இருக்கேனா அதுக்கு நீங்க தாங்க காரணம். இந்த அருண் இப்படி இருக்கான்னா அதுக்கு நீ மட்டும்தான் காரணம். குடுமா. வா அருண், ஃபேக்டரிக்கு போலாம். நிறைய வேலை இருக்குல்ல. வீரா, நீயும் போடா, ஃபேக்டரிக்கு போ. 11,000 தரதா சொன்னல, போய் அதை சம்பாதிக்கணுமே. உட்கார்ந்துட்டு இருந்தா வருமா? போ. மனுஷனா பிறந்தா உழைச்சுக்கிட்டே இருக்கணும். நேத்துக்கு பேசுனது சுத்தமா மறந்து போச்சு. அந்த 1.5 லட்சம் ரூபாய், அதை நீ உடனே கட்டி ஆகணும். அதுவும் சாயங்காலம் 6 மணிக்குள்ள. அண்ணா, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்றேன். அவ்வளோ காசுக்கு நான் எங்க போவேன்?
கணக்கு சரியா வரலன்னு தானே கட்ட வேண்டியது இருக்கும். என்ன வீரா? அப்புறம் காசு எங்க இருந்து வரும்? உன் பொண்டாட்டியோட நகை எல்லாத்தையும் வித்துரு. அத்தை, இல்ல 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 இல்ல. பசங்க இந்த விஷயத்துல எதுவும் பேசக்கூடாது. ஆ. போடா வீரா. சீக்கிரம் வேலைக்கு போடா, டைம் ஆயிட்டு இருக்கு. இல்லைன்னா உன் சம்பளத்துல பிடிக்க வேண்டியதா போயிட போகுது. போ. லேட்டா போனா பாதி நாள் சம்பளம் பிடிச்சிட போறாங்க. போடா போ, வேலையை பாரு. இதை நினைச்சு சந்தோஷப்படணும். சாப்பாடு அப்புறம் தங்குற இடம் இதுக்கெல்லாம் நான் பைசா வாங்கல. எங்களுக்கு யாரு லெட்டர் போட போறாங்க? சரி காட்டுங்க. ஆமாம்மா, எங்கள்கிட்ட தான். வாங்க. அப்பா, அந்த லெட்டர் எனக்கு வந்திருக்கு. கொடுங்கப்பா. அது என்னோட இன்டர்வியூ கால் லெட்டர் தான். இன்டர்வியூ கால் லெட்டரா? ஆமா அப்பா, நான் ஒரு கம்பெனில ஜாப்க்கு அப்ளை பண்ணிருக்கேன். என்ன சுமதி சொல்ற? நீ வேலைக்கு போறியா? பாட்டி, இன்டர்வியூ கால் லெட்டர்னா வேலை தானே செய்யணும். அப்ப கல்யாணம் எப்ப பண்ணிப்ப? உனக்குன்னு குடும்பத்தை அமைச்சிக்க மாட்டியா? எனக்குன்னு குடும்பத்தை அமைச்சுப்பேன். ஆனா அது இப்போ இல்ல. இப்போ நான் என் கல்யாணத்தை பத்தி யோசிக்கவும் விரும்பல. ப்ளீஸ். அப்பனா இதுக்கு அர்த்தம் நீ என்ன நினைக்கிறியோ அதை மட்டும்தான் செய்வல? இல்ல, அது நீ செய்யறது எனக்கு பிடிக்கல. சுமதி, நான் சொல்றது கேளு. உங்க அப்பாவும் பாட்டியும் சொல்றது கரெக்ட் தானம்மா? எனக்கு எல்லாமே புரியுது பாட்டி. ஆனா நல்லது கெட்டது எல்லாத்தையும் நான் தானே பார்த்தாகணும். வருண் டிவோர்ஸ் பேப்பர்ஸை கொண்டு வந்தப்போ எனக்கு கஷ்டமா தான் இருந்தது. ஆனா அப்புறம் யோசிச்சு பார்த்தா அதான் சரின்னு தோணுச்சு. ஆமாம்மா. இனிமே யோசிச்சு என்ன ஆக போகுது சொல்லுங்க. அப்ளை பண்ண இடத்துல இருந்து இன்டர்வியூ கால் லெட்டர் வந்துருச்சு. ஆமாம்மா, இதெல்லாம் சரிதான். ஆனா நீ கல்யாணம் பண்ணிப்பேன் பாட்டி. ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். நானும் ரெடி ஆகணும்ல. அதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் கேட்பேன். சரிம்மா. சரி, நான் போறேன். இவதான் நம்ம குடும்பத்தோட புது உறுப்பினர். ஆமா மல்லிகாக்கா, நீங்க சரியாதான் சொன்னீங்க. இவ ரொம்ப அழகா இருக்கா. நம்ம எல்லாரும் சந்தோஷமா இவள வரவேற்கலாம். கண்டிப்பா. அப்ப போங்க, போய் பூஜைக்கு ஏற்பாடு பண்ணுங்க. என்னோட குழந்தை, என்னோட குழந்தை, என்னோட குழந்தைய கொடுத்துருங்க ப்ளீஸ். உங்களோட துரதிர்ஷ்டம், இந்த பொண்ணு ஒரு திருநங்க. சமுதாயம் இத உங்க மத்தியில வாழ விடாது. எனக்கு சமுதாயத்தை பத்தி எந்த கவலையும் இல்ல. எனக்கு என்னோட மக திருப்பி வேணும். என்னால இவ இல்லாம வாழ முடியாது. திருநங்க எங்களோட சமுதாயத்துல போராடி இவளை உங்களால வளர்க்க முடியுமா? எனக்கு தெரியாது. ஆனா நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இவளை என்கிட்ட இருந்து யாரும் பிரிக்க முடியாது. ஒருவேளை என்னால வளர்க்க முடியலனா அப்புறம் நானே இவளை உங்ககிட்ட கூட்டிட்டு வரேன். ஆனா அது வரைக்கும் இவளை என்கிட்ட இருக்க விடுங்க. என் குழந்தைய என்கிட்ட கொடுங்க. இவளை எங்க கூட்டிட்டு போவ? இவளை நாங்க திருடிட்டு வரல.
உன்னோட புருஷன் தான் இவளை எங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போனாரு. ஒருவேளை உன்னோட புருஷன் நாளைக்கு இவள பூமியில புதைச்சிட்டாந்தா அப்ப என்ன பண்ணுவ? உன் குழந்தைய கூட்டிட்டு போ. ஒருவேளை இவளை வளர்க்க முடியலனா அப்போ எங்க கிட்ட கூட்டிட்டு வா. எங்களோட வாசல் கதவு இவளுக்காக திறந்திருக்கும். போ, உங்க குழந்தைய கூட்டிட்டு போ. வர்றவங்கெல்லாம் தயவு காட்டி திருநங்கை குழந்தைகளெல்லாம் உங்ககிட்ட ஒப்படைச்சிக்கிட்டே இருந்தா நம்மளோட திருநங்கை சமுதாயமே அழிஞ்சு போயிடும். நீங்க எல்லாரும் உங்க நெஞ்சில கைய வச்சுக்கிட்டு சொல்லுங்க, நீங்க உண்மையிலேயே திருநங்கைங்களோட சமுதாயத்தை உருவாக்க நினைக்கிறீங்களா? நம்மளோட தலையெழுத்து நமக்கு துணையா இல்ல. ஒருவேளை ஒருத்தரோட தலையெழுத்து அவங்களுக்கு துணையா இருந்துச்சுன்னா அப்போ நம்ம நிச்சயமா அவங்கள ஊக்குவிக்க கூடாதா? உங்க எல்லாருக்கும் ஒரு புது அம்மா, ஒரு புது பொண்ணு தெரிஞ்சா, ஆனா எனக்குள்ள ஒரு நிம்மி தெரிஞ்சா, அப்புறமா சௌமியா தெரிஞ்சா, ஒரு தப்ப நான் ஏற்கனவே செஞ்சுட்டேன். நிம்மியோட போராட்டத்துல குறுக்கிட்டு அவளோட வாழ்க்கைய கஷ்டமாக்கிட்டேன். அதுக்கப்புறமும் இப்ப நான் அதே தப்ப செய்ய விரும்பல. அப்புறம் நான் யாரையும் அந்த தப்ப திரும்ப செய்ய விட மாட்டேன். நீங்க அப்பாவா இருந்து உங்களால எதுவுமே செய்ய முடியல. உங்களை யார் அப்பாவாக்குனாங்கன்னு எனக்கு தெரியல. அப்படி எல்லாம் பேசக்கூடாது கண்ணா. அப்பா நீங்க பேசாதீங்க. எனக்கு உங்களால ஒரு ஐஸ்கிரீம் கூட வாங்கி கொடுக்க முடியல. நான் இனிமே உங்ககிட்ட பேசவே மாட்டேன். ஏய் சிண்டு, ஒரு நிமிஷம் நில்லு, நான் தான் சொல்றேன்ல. சிண்டு, சிண்டுக்கு என்னாச்சு? அவன் ஏன் இவ்வளவு கோவமா போறான்? ஒண்ணுல அவன் வெளியே சுத்த பார்க்கணும்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தான். ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்றான். உனக்கு தான் தெரியும்ல ராவி, என்னால ஒரு நல்ல அப்பாவா கூட இருக்க முடியல. எனக்கு எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. என்னங்க, நான் அம்மா கிட்ட காசு கேட்க போனாலே அவங்க கண்டிப்பா கொடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க ரொம்ப கோவமா இருக்காங்க. அதனால தான் நான் அவங்க கிட்ட கேட்க போல. அப்புறம் அந்த திருநங்கையை பத்தி சொல்லணும்னா அவகிட்ட மட்டும் நான் கண்டிப்பா போகவே மாட்டேன். அப்ப சரி, நான் போய் கேக்குறேன். உனக்கு கேக்குறதுல ப்ராப்ளம் இருக்கலாம், ஆனா நான் கேக்குறதுல எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. என்ன பண்ணிட்டு இருக்க சௌமியா? ஒன்றும் இல்லைங்க, நான் ரூமை க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். இங்க பாரு, அங்க நான் ஒரு பொருளை விட்டுட்டு வந்துட்டேன். ரொம்ப முக்கியமானது. சீக்கிரம் தேடு. தலகாணி கடியில தான் வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். தலகாணி கடி இல்லையா? இருங்க ஒரு நிமிஷம். என்னங்க, இங்க எதுவுமே இல்லையே. ஏ சௌமியா, நல்லா தேடி பாரு, ரொம்ப முக்கியமானது. சரிங்க, நான் பாக்குறேன். என்னங்க, இங்க எதுவுமே இல்லையே. சரி, நீங்க என்ன விட்டு போனீங்க? ரொம்ப முக்கியமானதா? ஏ சௌமியா, நான் தான் சொல்றேன்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் ரூம் பூரா தேடிட்டேங்க, எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. நல்லா தேடி பாருன்னு சொன்னேன்ல. சாரிங்க, ஆனா அது என்னது? என்னோட காதல்.
என்னோட காதலை தான் நான் தலைக்காணி கீழே வச்சுட்டு வந்திருக்கேன். அருண், நீங்க இருக்கீங்களே, உங்களுக்கு எப்பவுமே விளையாட்டு தாங்க. எனக்கு இங்க உயிரே போயிடுச்சு. ஏ சௌமியா, ஏதாவது பொருள் உண்மையா தொலைஞ்சு போயிருந்தா நான் ஃபோன் பண்ண உடனே அதை தானே சொல்லியிருப்பேன். அப்புறம் இன்னொன்னு, என்னை பொறுத்த வரைக்கும் காதலை விட வேற எதுவும் பெருசு இல்லை. நீ இருக்கிற இடத்துல காதல் இருக்கும், காதல் இருக்கிற இடத்துல நீ இருப்ப, கூட நானும் இருப்பேன். சரிங்க. என்னங்க, அக்காவோட வீட்டுக்காரர் வந்திருக்காரு, நான் போய் என்னன்னு கேட்டு வரேன். சௌமியா, நீ எப்பவுமே ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி கட் பண்ணிக்கிட்டே இருக்க. நீ கட் பண்ணிட்டா. மாமா உள்ள வாங்க. சரி, போன்ல பேசிட்டு இருந்தீங்க, டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்ல பரவாயில்ல, நான் பேசிட்டேன். நீங்க ப்ளீஸ் உள்ள வாங்க. அது கொஞ்சம் பணம் தேவைப்படுது. இப்போ இந்த வீட்டோட கணக்கு வழக்கெல்லாம் நீங்க தானே பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அதான். நீங்க இந்த வீட்டோட மாப்பிள்ள, உங்களுக்கு எப்போ எது தேவைப்பட்டாலும் நீங்க என்கிட்ட தயங்காம கேட்கலாம். நான் இப்பவே உங்களுக்கு பணம் கொண்டு வரேன். எதுக்காக பணம் தேவைப்படுது? அது என்னன்னாங்க, நான் அத்தைக்கும் மாமாவுக்கும் கணக்கு சொல்லணும்ல. எனக்கு தெரிஞ்சாதானே நான் உங்ககிட்ட என்னன்னு சொல்ல முடியும். ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப நான் ஏதாச்சும் சொன்னா சொல்லிட்டேன்னு சொல்லுவீங்க. எனக்கு அவ்வளோ கெட்ட நாள் ஒன்றும் வரல. ஒரு திருநங்கை கிட்ட போய் என் கணக்கு சொல்ற அளவுக்கு. அப்படியே இல்லக்கா, ஒருவேளை அத்தை கேட்டாங்கன்னா எதுக்குன்னு தெரிஞ்சிருக்கணும்ல. அதுக்கு தான் நான் இவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன், வேற ஒன்றும். உனக்கு கணக்கு சொல்லலைன்னா நீ எனக்கு காசு தர மாட்டியா? இல்லக்கா, என்னால பணம் கொடுக்க முடியாது. அப்படின்னா ஏன் வீட்லயே என் புருஷனுக்கு எங்க அப்பாவோட காசு கொடுக்கறதுக்கு நீ யாரு? உனக்கு என்ன தகுதி இருக்கு? வாயோட சேர்த்து கையும் ஓங்க ஆரம்பிச்சிட்டியா? கொஞ்சம் மூளையை பயன்படுத்த. இங்க பேச்சு மட்டும்தான் தேவை. அதை நீ வாயால கேட்டினா அது கண்டிப்பா கிடைக்கும். நீங்க இவள உங்க மருமகளை ஏத்துக்கிட்டீங்கன்னா ஏத்துக்கோங்க. ஆனா இவளை என்னோட அண்ணியா ஏத்துக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் இந்த வீட்டு பொண்ணு அப்புறம் மருமகளோட சம்பந்தம் எப்பவும் முடியாது. அப்படின்னா இன்னைக்கு ஒரு திருநங்கைக்காக உங்க மக கிட்ட உங்க அதிகாரத்தை பத்தி பேசுறீங்களா? அவளை வெளியால ஆக்குறீங்களா? நீ என்ன நினைச்சாலும் பரவாயில்ல. அப்புறம் இதுதான் பழக்க வழக்கம். அந்த பையனோட வீட அவளுடைய தாய் தான் பார்த்துப்பா. நானும் அதை தான் செய்யறேன். உனக்கு பணம் எதுக்கு தேவைன்னு அவகிட்ட சொல்லு, அவ உனக்கு கொடுப்பா. எனக்கு காசு கிடைக்குதோ இல்லையோ அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஆனா இந்த திருநங்கைக்கு நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். நீ சொல்ல மாட்டியா? அப்போ உனக்கு பணம் கிடைக்காது.